அம்மையாரே, கம்ப பத்திரமா புடிச்சுக்குங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஆமையாரே. என்ன கீழே போட்டுறாம ஒழுங்கா கூட்டிட்டு போயிடுவீங்களா? என்ன ஆமையாரே இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? இப்ப என்னங்க செய்யறது? என்ன விட்டுட்டு போயிடலான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, கடைசியா ஒரே ஒரு யோசனை இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன சிக்கல்? உங்களாலதான் கொஞ்ச நேரம் கூட பேசாம இருக்க முடியாதே, அதான். இல்ல பேச மாட்டேன். தயவு செய்து சொல்லுங்க. கவனமா கேளுங்க. இந்த கம்ப நானும் என் மனைவியும் கால்ல பிடிச்சுக்கிறோம். இந்த கம்போட நடுவுல நீங்க உங்க வாயால நல்லா கவ்வி பிடிச்சுக்கிட்டா உங்க கூட்டத்துல கொண்டு போய் உங்களை சேர்த்துருவோம். சரி சீக்கிரம் வாங்க வாங்க, வந்து பிடிச்சுக்கங்க. ஆமையாரே, தயவு செஞ்சு மேல போகும்போது பேசிராதீங்க. அப்புறம் கீழே விழுந்தா அடிபட்டுரும். டேய், அங்க பாருங்கடா, நம்ம டிங்கு பறந்து போறான்டா. ஆமையாரே, தயவு செஞ்சு பேசிராதீங்க. நாம இப்ப இறங்க போறோம். ஆமா, நீங்க எதுவும் பேசிடாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. ஆமையாரே, பேசாதீங்க, அமைதியா வாங்க. டேய் டிங்கு, 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 டிங்கு. சொன்னா கேட்கல. வாங்க. இங்க பாருங்க. ஹே, டிங்கு வந்துட்டான்டா. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்ல வேலைடா டிங்கு, மணல்ல விழுந்த. இதுவே பாறையில விழுந்திருந்த அவ்வளவுதான், தூள் தூளா இருப்ப. நீங்க பேசக்கூடாத நேரத்துல பேசுனதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க குக்கு நண்பர்களே. டிங்கு, நீ செய்யக்கூடாத செயலை செஞ்சதாலும் செய்ய வேண்டியதை முறையா செய்யாததாலும் நமக்கு கேடுதான் வரும்னு நம்ம கூட்டத்துக்கு நீ புரிய வச்சிட்டப்பா. சரி, நம்ம கிளம்பலாம் வா. ரொம்ப நன்றிப்பா. நாங்க கிளம்புறோம் ஆமையாரே.